ஸோ, அம்மா வந்து ப்ராப்பரா தைராய்டு ஹார்மோன் எடுக்காம, அவங்க ஹைப்போதைராய்டா இருந்தா, அந்த குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மென்ட் அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க உங்க குழந்தைக்கு என்ன வேணாலும் சொத்து சேர்த்து வைக்கலாம். பட் அந்த பிரெயின் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது ஒழுங்கா இல்லைன்னா, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அது ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ, நீங்க கண்டிப்பா பிரெக்னன்ட்டா இருந்தாலும் தைராய்டு ஹார்மோன் எடுக்கிறது கம்ப்ளீட்லி சேஃப். ஓகே. அப்புறம் இன்னொன்னு, நம்ம பல பேர் வந்து ஓகே. எனக்கு பாஸ்ட் ஒரு 4, 5 வருஷமா இந்த டிஎஸ்ஹெச் லெவல்லாம் நார்மலா தான் சார் இருக்கு. எனக்கு மாத்திரை ஒண்ணும் டோஸ் மாத்தவே இல்ல. எனக்கு சிம்ப்டம்ஸ் ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா நான் இனிமேல் எது தைராய்டு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களே குறைச்சிருவாங்க. ஒண்ணா டெய்லி எடுக்கிற தைராய்ட 1 நாள் விட்டு 1 நாள் எடுப்பாங்க. இல்ல வாரத்துக்கு 2 நாளு, 3 நாளு, இல்ல மொத்தமாவே நிறுத்திருவாங்க. கேட்டா எனக்கு ஒண்ணுமே சிம்ப்டம்ஸ் இல்ல நல்லா தான் இருக்குன்னு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த தைராய்டு ஹார்மோன் டேப்லெட் எடுக்கிறதுனால மட்டும் தான் இந்த சிம்ப்டம்ஸ் இல்லாம அந்த பிளட் எல்லாம் வந்து நார்மல் லெவல்ஸ்ல இருக்கு. இதைய நம்ம ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணாம அப்படியே அப்ரப்ட்டா நிறுத்தினால், அது திருப்பியும் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ என்னைக்குமே தைராய்டு ஹார்மோன் டேப்லெட் வந்து நம்மளே டிசைட் பண்ணி நிறுத்தக்கூடாது. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிக்குதுன்னா, அதை படிப்படியா தான் குறைச்சு நம்ம நிறுத்தணும்.